இயற்கையாகவே ஒவ்வொருத்தனும் பிறக்கும்போது அவனுடைய வளர்கிற சூழ்நிலை இதெல்லாம் ஒருத்தனை குற்றவாளியாகவும் ஒருத்தனை நல்லவனாகவும் இப்படி வாழ்க்கை முறை வருது. போலீஸ்காரங்க எப்படி குற்றவாளி ஆயிடுறாங்க? போலீஸ்காரங்க சில பேர்லாம் குற்றவாளியாக மாறிடுறாங்கல்ல, எப்படி அது? இப்போ இந்த சாத்தான்குளமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் போலீஸ்காரங்க. அதில் ஒருத்தர் கூடமா யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இது ரொம்ப அடிக்கிறோம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் கூட தடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்போ அவங்களுடைய மனநிலை, அந்த 9 பேருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? அவங்கள நல்லவங்கன்னு நான் சொல்ல, அதாவது மற்ற பொதுவாகவே அவங்க போலீஸ்காரங்களாக ஆகியிருக்காங்க அப்படின்னா என்ன மனநிலையில் அவங்க போலீஸ்க்கு வந்திருப்பாங்க? இந்த மாதிரி சாதாரண மக்களை அடித்து துன்பப்பட வைக்கணும், சித்திரவதை பட வைக்கணும் அப்படின்ற மனநிலையிலே அவங்க போலீஸ்காரங்களாக இருப்பாங்க? இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும், கெட்டவங்களை அதாவது குற்றம் பண்ணுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும், மக்களுக்கு நம்ம ஒரு ஹீரோவாக மாறி இருக்கணும், மக்களை காப்பாற்றணும், இப்படி தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும், இப்படி தான் ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் அவங்க போலீஸாக வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் சேர்றாங்க. அதாவது நிறைய எக்ஸசைஸ், கயிறு ஏறுறது, இதை தாண்டுறது, அதை தாண்டுறது, பரீட்சை எல்லாமே பண்ணி தான் இவங்க போலீஸ்காரங்களாக ஆகுறாங்க. ஒன்ஸ் போலீஸ் ஆகிட்ட பிறகு அவங்களுடைய அதிகாரம் அவங்களோடது இல்லை. ஒருத்தவன் சட்டத்தில் உச்சபட்சத்தில் ஒருத்தன் இருப்பானே, அவன் சொல்கிறது தான் கேட்கணும், அவன் சொல்கிறத கேட்கணும். அப்புறம் ஆனால் குற்றம் செய்கிறவங்க செலவு பண்ணால் வெளில வந்துடலாம், செலவு பண்ணணும். சில பேர்கிட்ட காசே இருக்காது, ஆனால் குற்றவாளி அவன் செலவெல்லாம் பண்ணால் அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு வக்கு கிடையாது, ஆனால் எவனா ஒருத்தன் அவனுக்கு செலவு பண்ணுவான். அது யாருன்னு யாருக்கும் தெரியாது. கொடூரமாக குற்றம் பண்ணியிருப்பான், கொடூரமான கொலைகள், கொடூரமான வன்புணர்வு கொலைகள் இந்த பண்ணுவானுங்க. ஆனால் அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் அப்போ காசு இருந்தால் எதை வேணால் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தானே இந்த சட்டத்தில் இருக்கா? அப்படி தான் இருக்கா இந்த சட்டம்? இல்லை ஆளுங்க அப்படி இருக்காங்களா? நீ காசை கொடுத்தீன்னா உன்னை உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கா? அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குல்ல. அப்புறம் எப்படி குற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது?